வணக்கம் தமிழா. ஒரு புதுமையான ஒரு செட்டப்பில் வந்து இந்த வீடியோ பண்ணியிருக்கிறோம். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்சலோனா, ஸ்பெயின் மொபைல் வேர்ல்ட் காங்கிரஸ் அட்டென்ட் பண்ண வந்திருக்கேன். இங்கே இந்த ஷாமி 14ஓட அன்பாக்சிங் மற்றும் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வீடியோ நம்ம பார்க்கலாம். நல்லா இருக்கு இல்லையா? நம்ம எப்போவுமே வந்து ஸ்டூடியோக்குள்ளேயே வீடியோ எடுப்போம். இது வந்து ஒரு புத்தம்புது சூழ்நிலையில் வீடியோ எடுத்துருக்கிறோம். ஸோ இந்த ஷாமி 14 வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஷாமி 13 ப்ரோ எனக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு ஸ்மார்ட் ஃபோன். லைக்கா காம்பினேஷனில் அட்டகாசமாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது இந்த ஷாமி 14 வருது. ஸோ இதோட அன்பாக்சிங் இங்கே வந்து 2 வாரம் ஆச்சு. நான் யூரோப் வந்து இதில் வந்து நான் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துருக்கேன். அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து ஷேர் பண்ணுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த வீடியோ இப்போ நான் பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங். ஸோ இப்போ வந்து இந்த ஷாமி 14 பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஸோ இதை வந்து இந்த ஷாமி 14ஓட பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக்கா ப்ரொஃபஷனல் ஆப்டிக்கல் லென்ஸ் போட்டிருக்காங்க. ஸ்னாப்டிராகன் 8 Gen 3 இது பவர் ஆகுது. இப்போ லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப் சிப்செட் இது. 120 Hz LTPO 1.5K AMOLED டிஸ்பிளே வந்து தராங்க. 90 வாட் ஷாமி ஹைப்பர் சார்ஜரும் வந்து பாக்ஸில் வந்து கிடைக்குது. IP68 ரேட்டிங் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 13 ப்ரோவில் அது வந்து அஃபிஷியலாக க்ளைம் பண்ணல, பட் இதில் வந்து IP68 ரேட்டிங் க்ளைம் பண்ணியிருக்காங்க. டால்பி விஷன் வந்து இருக்குது. மேட் இன் இந்தியா ஸ்மார்ட் ஃபோன் இது. இப்போ வந்து பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிமெஜெட்டர் பின் இருக்குது. பேக் கேஸ், அந்த கலர் கோஆர்டினேட்டட் பேக் கேஸ். ஸோ ஃபோனோட கலரில் வந்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் இப்போ வந்து ஃபோனை வெளியே எடுக்கலாம். எங்கிட்ட இருக்குது ஜேட் க்ரீன் கலர் வேரியண்ட் இது. எடுத்த உடனே எனக்கு நோட் பண்ணது பார்த்தீங்கன்னா ரொம்ப கை கடக்கமாக இருக்குது இந்த ஸ்மார்ட் ஃபோன் இது. இப்போலாம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரொம்ப பெரிதாக வந்துட்டுருக்கு. அதுக்கு மத்தியில் இது வந்து கை கடக்கமாக ரொம்ப ஒரு குட் ஹேண்ட்ஹெல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ வந்து நல்லாவே இருக்குது. பின்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸி ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. டிசைன் பற்றி சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி பாக்ஸ்க்குள்ளே வேறு என்னன்னு பார்க்கலாம். சார்ஜர் மற்றும் வந்து டைப் சி கேபிள் வந்து தந்திருக்காங்க. பின்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் பேக் ஃபினிஷ் வந்து தந்திருக்காங்க. கேமராவில் லைக்கா பிராண்டிங் போட்டிருக்காங்க. இது வந்து சைடில் வந்து மெட்டல் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. டூவல் ஸ்பீக்கர்ஸ் இதில் கிடைக்குது. இது வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து உங்களுக்கு இதில் தந்திருக்காங்க. இது வந்து 8.2 mm திக்னஸ் மற்றும் 193 grams வெயிட்டில் வருது. 3D கர்வ்டு கிளாஸ் பேக் இது. டிஸ்பிளே பார்த்திங்கன்னா இது வந்து நல்ல ஒரு டிஸ்பிளே. பெசல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே தின்னாக இருக்குது. 120 Hz 6.38 AMOLED டிஸ்பிளே இது. அவுட்டோர் விசிபிலிட்டி ரொம்ப அருமையாக இருக்குது. ப்ரோ HDR டிஸ்பிளே தராங்க. டால்பி விஷன் HDR10 HDR10+ சப்போர்ட்லாம் இருக்குது. இப்போ இதோட முக்கியமான விஷயம் வந்து கேமரா தானே. ஸோ இந்த நிறைய வீடியோ நிறைய கேப்சர் பண்ணியிருக்கேன் இங்கே வந்து யூரோப்பில் டூரில். ஸோ இப்போ கேமரா சாம்பிள்ஸ் காண்பிக்கிறேன். பட் வந்து மெயின் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஷாமி லைக்கா பிராண்டிங்கில் வருது. ஸோ லைக்கா சுமிலக்ஸ் ஆப்டிக்கல் லென்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. லைக்கா 75 mm ஃப்ளோட்டிங் டெலிஃபோட்டோ லென்ஸ் இதில் யூஸ் பண்ணுறாங்க. மெயின் சென்சர் வந்து பார்த்தீங்கன்னா 50 MP கேமரா. இதில் வந்து லைட் ஃபியூஷன் 900 இமேஜ் சென்சர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. லைக்கா அல்ட்ராவைட் கேமரா வந்து இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமரா செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா வந்து 13 ப்ரோவில் வந்து இதுலேயும் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டாக்குமெண்ட்ரி 35 mm 50 mm 75 mm 90 mmனு உங்களுக்கு ஃபோக்கஸ் கிடைக்குது. ஸோ நல்ல ஒரு போர்ட்ரேட் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம். இதில் சில ஏர்லியாக நான் எடுத்த சில ஃபோட்டோஸ் சாம்பிள்ஸ்லாம் வந்து காண்பிக்கிறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள். இதோட முழுமையான விமர்சனத்தில் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ கேமரா சாம்பிள்ஸ் இப்போ நீங்கள் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஸ்னாப்டிராகன் 8 Gen 3 இது வந்து பவர் ஆகுது. ஸோ பெர்ஃபார்மன்ஸுக்கு இதில் பற்றி நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா வந்து இப்போதைய பெஸ்ட் ஃப்ளாக்ஷிப் சிப்செட் வந்து இதில் தந்திருக்காங்க. LPDDR5X ரேம் இருக்குது. UFS 4.0 ஸ்டோரேஜ் தராங்க. 12GB 512GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோடு இது வருது. பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 4610 mAh பேட்டரி தந்திருக்காங்க. 90 வாட்ஸ் ஹைப்பர் சார்ஜ் சப்போர்ட்டோடு வருது. 50 வாட்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் தராங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து இந்த ஷாமி 14 பற்றி நம்ம வந்து பார்த்தோம். இதனோட அன்பாக்சிங் வந்து ஏர்லி இம்ப்ரெஷன் தான் இது. இதோட டீட்டெயில்டான ரிவ்யூ வந்து ஒரு வாரத்தில் நான் போடுறேன், வெயிட் பண்ணுங்கள்.
இந்த ஃபோனை பற்றி 7 இம்ப்ரெஷன் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல வீடியோக்கள் MWCயில் வந்து நான் வந்து கவர் பண்ண போகிறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுதல் லட்சுமி ராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.